வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. இன்னைக்கு காலையில வீடியோ போட முடியலைங்க. ஏன்னா, இன்னைக்கு காலையில திருமலையில சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். காலையில 6 மணிக்கு ஸ்லாட்ல எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கியிருந்தேன். அது சாமி தரிசனம் பண்ணிட்டு, திரும்ப சென்னை வந்து சேர்றதுக்கே மணி 12 மணி, 1 மணி ஆயிடுச்சு. அதனால தான் காலைல போட முடியல. நேத்தி திடீர்னு கிளம்பி போயிட்டாங்க திருமலைக்கு. நேத்தி காலையில ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது, காலைல 5 மணிக்கு 12,900 டிக்கெட் அவைலபிள் இருந்தது. ஏற்கனவே இன்னைக்கு கருட சேவை, கருட பஞ்சமி இன்னைக்கு. அதனால கருட சேவை பார்க்கலாங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டு இருந்தது. இதில் டிக்கெட்டு 12,900 டிக்கெட் அவைலபிள் இருந்தோடனே, சரி இன்னைக்கு போய் காலையிலே கிளம்பி போயிடுவோம். போயிட்டோம்னா எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு, நைட்டு கருட சேவை பார்த்துட்டு, மறுநாள் காலையில சாமி தரிசனம் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு யோசனை இருந்தது. அதனால காலையில உடனே கிளம்ப முடியலைங்க. காலைல 9:50க்கு சென்னையிலேருந்து கிளம்புது பாருங்க, ஒரு சபர்பன் ட்ரெயின், யூனிட் வண்டி ஒன்று கிளம்புது பாருங்க. அந்த ட்ரெயினில் போகலான்னு யோசனை வந்தது. நாங்கள் அம்பத்தூரில் தான் அந்த ட்ரெயினில் வந்து ஏறினோம். 9:50க்கு சென்னையில் எடுத்து, அம்பத்தூருக்கு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, 10:05 டைம் அது. 10:10க்கு டைம் அது. அந்த கரெக்டா டயத்துக்கு வந்தது அது. யூனிட் வண்டிங்க அது. யூனிட் வண்டினா வந்து ஃபாஸ்ட் ட்ரெயின் பாருங்க, அந்த மாரி இருக்கும். சாதாரண நம்ம லோக்கல்ல போற யூனிட் ட்ரெயின் மாரி இருக்காது. ரெகுலர் கம்பார்ட்மெண்ட் மாரி இருக்கும். பட் வந்து சீட்டிங் மட்டும் இருக்கும். ஒரு சைடு 3, ஒரு சைடு 2 சீட் அந்த மாரி தான் அவைலபிள் இருக்கும். காமன் பாத்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு 2, 2 தான் இருக்கும். இந்த மூலையில 1, அந்த மூலையில 1. 4 இருக்காது. 2 தான் இருக்கும். ஆன்லைன்ல டிக்கெட் எடுத்துட்டு அதில போனோங்க. ரூ. 35ங்க டிக்கெட்டு. சென்னை சென்ட்ரல்லேருந்து திருப்பதி போய் சேர்றதுக்கு ரூ. 35 தான் டிக்கெட் அதுக்கு. ரொம்ப ரொம்ப சீப்புங்க அது. காலைல 10:10க்கு எடுத்தோம். சப்தகிரி எக்ஸ்பிரஸுக்கும் இதுக்கும் ஒண்ணும் பெரிய வித்தியாசமே இல்லைங்க. சப்தகிரி எக்ஸ்பிரஸ் காலையில 6:25 எடுக்குறாங்க. அங்க போய் சேரும்போது 9:50. கிட்டத்தட்ட 3 1/2 மணி நேரம். அதே மாரி தான் இதுவும் வருது. காலையில வந்து 9:50க்கு எடுக்குறாங்க. அங்க போய் சேரும்பொழுது 1:15க்கு போய் சேர்ந்துர்றாங்க. அதே 3 1/2 மணி நேரத்தில இதுவும் போயிடுது. அத விட ஒரு 4 ஸ்டாப்பிங் தாங்க கூட இருக்கு இதுக்கு. இதில வில்லிவாக்கத்தில நிக்குது, பெரம்பூர்ல நிக்குது, வில்லிவாக்கத்தில நிக்குது. அதுக்கு அடுத்தது அம்பத்தூர், அப்புறம் திருநின்றவூர். திருவள்ளூருக்கு இடையில இந்த 4 ஸ்டாப்பிங் எக்ஸ்ட்ராவா இருக்கு. அப்புறம் திருவள்ளூர்லேருந்து அரக்கோணம் போற இடத்துல ஒரு 2 ஸ்டாப்பிங். திருவாலங்காடு ஒண்ணு நிக்குது, கடம்பத்தூர் நிக்குது. அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் சப்தகிரி எங்கெங்கலாம் நிக்குமோ, அங்க தான் இதே ஸ்டாப்பிங்ல தான் இந்த ட்ரெயினும் நிக்குது. ஓரளவு ஃபாஸ்ட்டாவே போகுது. சப்தகிரி எக்ஸ்பிரஸ் வந்து அ பெரிய எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுங்கிறதுனால, ஒரு ஸ்டேஷன்ல வந்து நின்னு கிளம்புறதுக்கு லேட் ஆகும். நின்னு வந்து ஸ்லோவா வந்து நின்னு, திரும்ப பிக்கப் பண்ணி போறதுக்கு லேட் ஆகும். பட் இந்த மாரி இது இல்லாதனால, ஃபாஸ்ட்டா போயிடுது. டக்கு டக்குன்னு நிக்குது, டக்குன்னு கிளம்பி யூனிட் மாரியே வேகமா போயிடுது கிளம்பிது. அதனால ஒரு 3 1/2 மணி நேரத்தில போயிடுதுங்க அது. ஓரளவு ஆனா அம்பத்தூர்ல நாங்க ஏறும்போது எங்களுக்கு உட்கார இடம் கிடைக்கல. அடுத்த ஸ்டாப்பிங் திருநின்றவூர். அதுக்கு அடுத்தது திருவள்ளூர். திருவள்ளூர் போறதுக்குள்ளார எங்களுக்கு உட்கார இடம் கிடைச்சிருச்சு. அதில உட்காந்துட்டு தான் போனோம் அதுக்கப்புறம். அப்புறம் ஒண்ணும் கூட்டம் இல்லைங்க. அரக்கோணம் தாண்டுன பிறகு வண்டி ஃப்ரீ ஆயிடுதுங்க அதுக்கப்புறம். அரக்கோணம், திருத்தணிலாம் போயிடுச்சுன்னா, கம்ப்ளீட்டா ஃப்ரீ ஆயிடுது. அப்புறம் நார்மலாவே இருக்கு. கரெக்ட்டா 1:15க்கு 1:20க்குலாம் கொண்டு போய் திருப்பதியில விட்டாங்க. அதில போம்போதே பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட கூட்டம். பக்கத்தில பேசிட்டு இருந்தவங்கலாம், டோக்கன் கிடைக்குமான்னு தெரியல. எப்படி போறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்தாங்க. அப்புறம் நான் அவங்கள கூப்பிட்டு சொன்னேன். இது மாரி இல்லங்க, டிக்கெட் அவைலபிள் இருக்கு. நானும் பார்த்துட்டு தான் வரேன். டிக்கெட் அவைலபிள், நானும் டோக்கன் வாங்க தான் போறேன். ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதுத்தாப்புல விஷ்ணு நிவாசத்திலே இருக்கும் அப்படின்னேன். அது விஷ்ணு நிவாசம்னா என்ன சார்? எப்படி எங்க டோக்கன் வாங்க முடியும்? அங்க போணுமா? இல்ல சீனிவாசன் சொல்றாங்களே அப்படின்னாங்க. இல்லங்க, விஷ்ணு நிவாசம்ங்கிறது ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதுத்தாப்புல இருக்கிற டிடிடியோட அக்காமடேஷன் காம்ப்ளெக்ஸ். அங்கேயே டிக்கெட் கிடைக்கும். நானும் அங்க தான் போறேன். வாங்க உங்கள அழைச்சிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபேமிலி. ஒரு 15 பேர் இருந்தாங்க. அவங்க இன்னும் 4, 5 பேர சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் சேர்ந்துட்டாங்க. நாங்க திருப்பதி போகும்போது பார்த்தீங்கன்னா, 1700 டிக்கெட் அங்க போய் சேரும்போது அவைலபிள் இருந்ததுங்க. 1:20க்கு ரீச் ஆகும்போதே 1700 டிக்கெட் இருந்தது. இறங்குன உடனே காமிச்ச அந்த பில்டிங்க எதுத்தாப்புல தெரியுது பாருங்க ஸ்டேஷன்லேருந்துன்னு. உடனே டக்குன்னு போனோங்க. படி மேல ஏறி போனா, அந்த இப்ப தான் விஷ்ணு நிவாசத்துக்கு நேராவே ஒரு பாலம் இருக்கு. அத தாண்டி கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போய் இறங்கணும். இறங்குனோனே சைட்ல என்ட்ரன்ஸ், அதாவது மெயின் என்ட்ரன்ஸ் இருக்கு. அதில வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல போனோம்னா தான் அந்த டிக்கெட் குடுக்குற கவுண்டரு. இப்போ உள்ள மாத்திருக்காங்க. அந்த சைடா போனோம்னு வச்சுக்கோங்க, அங்க கவுண்டர் என்ட்ரன்ஸ் இருந்தது. நாங்க போம்போது பார்த்தோம்னா, எங்களுக்கு லக்குங்க அது, யாருமே இல்ல அந்த இடத்துல. கவுண்டர் சும்மா திறந்து கிடந்தது. 2டே 2 கவுண்டர் தான் ஓப்பன் பண்ணி வச்சிருந்தாங்க. மீதி எல்லாமே ஆள் இல்ல. 2டே 2 கவுண்டர் திறந்திருந்தது. நாங்க போம்போது ஒரு 5, 6 பேர் கூட இல்ல. ஃப்ரீயா தான் இருந்தது. நேரா போய் எல்லாரும் கியூல போய் நின்னோம். சில பேர் வந்து ஆதார் கார்டு எடுத்துட்டு வரலன்னு சொன்னாங்க. ஃபோன்ல இருந்ததுன்னா பாருங்கன்னாங்க. ஒருத்தவங்க ஃபோட்டோ எடுத்து வந்தாங்க. பரவாயில்லங்க, அத கொண்டு காட்டுங்க, வாங்கிப்பாங்க அப்படின்னு சொன்ன பிறகு, அப்புறம் அத கொண்டு காமிச்சாங்க. அவங்க அத கொண்டு காமிக்க சொன்னேன். அதெல்லாம் கொண்டு காமிச்சாங்க. அப்புறம் டிக்கெட் எடுத்துட்டாங்க. ஒரு 10 நிமிஷத்துல டிக்கெட் எடுத்துட்டோம். நாளை மறுநாள் காலையில, அதாவது இன்னைக்கு காலையில 6 மணிக்கு ஸ்லாட் போட்டு குடுத்துருந்தாங்க. 1:35 1:45 ஆயிடுச்சுங்க. அப்ப டிக்கெட் எடுத்துட்டோம் அதுக்குள்ளார. நல்ல மழை நாங்க இறங்கும்போது. திடீர்னு நல்ல வெயிலாவே இருந்தது. ரேணிகுண்டம் வரைக்கும் சரியான வெயிலா இருந்தது. அதுக்கப்புறம் இருட்டிட்டு வந்தது. திருப்பதியில இறங்கி விஷ்ணுவாசல்ல டிக்கெட் எடுத்துட்டு வெளில வரும்போது மழை வந்துருச்சுங்க. நாங்க வெளில வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, கூட்டம் அதிகமாயிடுச்சு. அந்த ட்ரெயின்ல வந்தவங்களா, இல்ல வெளிலேருந்து நெறைய பேர் வந்தாங்களான்னு தெரியல. நாங்க டிக்கெட் வாங்கிட்டு வெளில வரும்போதே 1000 டிக்கெட் தான் அவைலபிள் இருந்தது. அப்ப 2 மணிக்கெல்லாம் 2, 2:15க்குள்ள கவுண்டர் க்ளோஸ் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நாங்க வெளில வந்து லட்சுமி நாராயண பவன் ரயில்வே ஸ்டேஷன் எதித்தால ஹோட்டல் ஒண்ணு இருக்கு. அதுல போய் சாப்பிட்டோம். நல்ல ஹோட்டலுங்க அது. தனியா ஒரு வீடியோ போடுறேன். நல்லா இருக்கு அந்த ஹோட்டலு. அங்க போய் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த எஸ்வி கெஸ்ட் ஹவுஸ்ன்னு பக்கத்துல இருக்குங்க அது. அதாவது இந்த விஷ்ணு நிவாசத்துலேருந்து
பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற வழி ரயில்வே ஸ்டேஷனுக்கு நேர் எதிர்த்தாப்புல ரயில்வே ஸ்டேஷனோட சரக்கு எல்லாம் கையாளுவாங்க. அதாவது நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா லட்சுமி நாராயண பவன் ஹோட்டல் இருக்கும். அதையும் தாண்டி போனோம்னா ரோடு லெஃப்ட்டில் திரும்பும். திரும்புற இடத்துல தான் அந்த எஸ்வி கெஸ்ட் ஹவுஸ்னு டிடிடியோட கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. அதில் அக்காமடேஷன் இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ஆரம்பத்தில் அதெல்லாம் இருந்ததுங்க. அதெல்லாம் ஆஃப்லைனில் டேரெக்டாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அங்கே யாரும் போகிறது கிடையாது. இப்போ நிறைய பேர் அதில் சொல்கிறாங்கன்னா எஸ்வி கெஸ்ட் ஹவுஸில் அவைலபிள் இருக்குதுன்னு சொன்னாங்க. அது சரி விசாரிக்கலான்ட்டு அங்கே போனேங்க. யாருமே இல்ல அங்க. ஒரே ஒரு ரிசப்ஷன்ல மட்டும் ஒரே ஒரு ஆள் உட்காந்தாரு. அங்க நடமாட்டமே இல்ல. ஃப்ரீயா இருந்தது அந்த காம்ப்ளெக்ஸு. நல்ல மழை வேற. கொடைய பிடிச்சு தான் அங்க போனோம். உள்ள போய் பார்க்கும்போது ரிசப்ஷன்ல ஒருத்தர் உட்காந்தாரு. அவர் போய் அவர் ரொம்ப பிஸியா என்னமோ குனிஞ்சுக்கிட்டு வேலைய பார்த்துட்டு இருந்தாரு. அதுக்குள்ள இன்னொருத்தர் வந்தாரு. அவர் வந்து பார்த்துட்டு என்ன சார் வேணும்னாரு. ரூம் வேணுங்க அப்படின்னா, இங்க இல்ல சார் நீங்க விஷ்ணுநிவாசன் தான் போகணும் அப்படின்னாரு. இல்லங்க இங்க அவைலபிள் இருக்குன்னு சொன்னாங்க. அதுதான் வந்தோம். ஏசி இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஏசி இருந்தாலும் பரவாயில்ல. இங்க குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். இல்ல சார் இங்க ரூம் புக்கிங்கே கிடையாது. இங்க யாராவது ஆஃபீஸ்ல இருக்காங்களா பாருங்க. இங்க யாருமே கிடையாது. அந்த மாரி இங்க வந்து புக்கிங் எதுவும் பண்றதும் கிடையாது. எதுவுமே கிடையாது. முதல்ல ஆஃப்லைன்ல அப்பப்போ கெஸ்ட்லாம் வருவாங்க. அவங்களுக்காக குடுத்துக்கிட்டு இருந்தாங்க. விஐபிலாம் வர்ற மாரி இருந்தாங்க. அவங்களுக்காக குடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போதைக்கு எதுவும் குடுக்கறது கிடையாது. இத வந்து ஆன்லைன்ல கம்ப்ளீட்டா மாத்திட்டாங்க. இது எப்படி வருதுன்னா, நீங்க விஷ்ணுநிவாசம் போ வேண்டியதான். விஷ்ணுநிவாசத்துல உங்களுக்கு அவைலபிள் இருந்துச்சுன்னா, அங்கேயே குடுப்பாங்க. இல்ல எஸ்வி கெஸ்ட் ஹவுஸ்ல அவைலபிள் இருந்ததுன்னா, இங்க டைரக்ஷன் பண்ணி விடுவாங்க. நீங்க இங்க வரலாம். வந்து வேணா ரூம் எடுத்துக்கலாம். அந்த மாரி தான் இது. இங்க அங்க உள்ள வாடகை மாரி தான் இங்கேயுங்க. அதே மாரி தான் அங்க ரூ. 300 வாடகை ப்ளஸ் டாக்ஸோட ரூ. 340 வரும். அதே மாரி தான் இங்கேயும். அது மாரி ஏசி ரூம் இங்கேயும் ரூ. 900 அதே மாரி தான் இங்கேயும் இருக்கும். அதனால இங்க எதுவுமே கிடையாதுங்க அப்படின்னாங்க. இல்ல சார் நாங்க செப்டம்பர் 10ஆம் தேதி தான் இங்க வர வேண்டிய வேலை இருக்கு. அதுதான் அட்வான்ஸா விசாரிச்சுட்டு போலான்னு வந்தோம். 10ஆம் தேதி வேணும்னா நாங்க எப்போ வந்து விசாரிக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா, இல்ல சார் அந்த மாரி நீங்க சொல்ற மாரி கிடையாது. அந்த மாரி அட்வான்ஸ் புக்கிங்லாம் இதுல பண்ண முடியாது. ஆன்லைன்ல நீங்க அங்க பண்ணிக்க வேண்டியதுதான். ஸ்ரீனிவாஸ்ல பண்ணுனீங்கன்னா, இங்கேயும் டைரக்ஷன் பண்ணுவாங்க. இங்க போய் ரூம் இருந்துச்சுன்னா, இங்க மாத்தி விடுவாங்க. இங்க வந்து நீங்க எடுத்துக்கலாம். அந்த மாரி தான் இது கிடைக்கும். மத்தபடி இது தனியா எங்கேயும் ரூம் வாடகைன்னு இந்த இடத்துல எதுவும் குடுக்குறது இல்ல சார் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாருங்க. அதுக்கப்புறம் வெளில வந்துட்டோம். யாருமே கெஸ்ட் இருக்க மாரி தெரியலங்க அதுல. ஆக்சுவலா அது வந்து இந்த விஐபிலாம் வராங்களா, அவங்களுக்காக குடுக்குறாங்களா? இல்ல அரசியல்வாதிக்காக குடுக்குறாங்களா? இல்ல டிடிடியோட அஃபிஷியல்ஸ் இருக்காங்க பாருங்க. அவங்களோட கெஸ்ட்லாம் யாராவது வந்தாங்கன்னா தங்க வைப்பாங்களா என்னங்கிறது தெரியல. நடமாட்டமே இல்ல. பட் போலீஸ் நெறைய பேர் நின்னுட்டு இருந்தாங்க. வெளியில போலீஸ் ஜீப் நின்னுட்டு இருந்துச்சு. உள்ள 2 பேர் போலீஸ்காரன் வந்துட்டு போனாங்க. பட் அந்த மாரி ஸ்டாஃப்லாம் வராங்களா? அவங்களுக்காக ஏதாவது கோட்டா கிட்டா இருக்குமான்னு தெரியல. பட் சாதாரண பொதுமக்கள் யாரும் அங்க இல்ல. அந்த மாரி ஒரு புக்கிங் பண்றதுக்கான ஆஃபீஸ் அங்க இல்லைங்க. எந்த விதமான இதுவும் இல்ல. ஒரு ஆஃபீஸ்ன்னு வச்சுக்கங்களேன், ஒரு ரூம் வந்து வாடகை போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல கிடைக்கும். இல்ல 24 மணி நேரம் தங்கணும். இதெல்லாம் டீட்டெயிலா குடுத்துருப்பாங்க. அது மாரி எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு போர்டு ரிசப்ஷன் அப்படின்னு போர்டு வச்சிருந்தாங்க. வேற எந்த போர்டுமே இல்ல. அதனால இந்த எஸ்வி கெஸ்ட் ஹவுஸ்ல சாதாரணமா ரூம் எடுக்கிறதுக்கு போக முடியாதுங்க. போய் அங்க ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்ல. அதுக்கப்புறம் இங்க கிளம்பி வந்துட்டாங்க. கிளம்பி வந்து நேரா திருப்பதிக்கு மேல போலான்னு சொல்லிட்டு, அப் அண்ட் டவுன் நான் ஏசி பஸ்ஸில டிக்கெட் எடுத்துக்கிட்டு மேல போனோம். இதில பார்த்தீங்கன்னா, நான் ஏசி பஸ்ஸு 90 + 90 ரூ. 180 டிக்கெட்டு. அத நீங்க வந்து 2 அப் அண்ட் ரிட்டர்ன் டிக்கெட் சேர்த்து வாங்கிட்டு போனீங்கன்னு வச்சுக்கங்க, ரூ. 160 வரும். ரூ. 20 குறையும் ஒரு ஆளுக்கு. இது வந்து 3 நாள் வேலிடிட்டிங்க. அதாவது நீங்க இப்ப இன்னைக்கு 10ஆம் தேதி எடுக்கிறீங்கன்னா, 10, 11, 12 3 நாளுக்குள்ள திரும்பி வரலாம். அந்த அளவுக்கு அந்த டிக்கெட் வேலிடிட்டி. பட் நீங்க டிக்கெட்ட பத்திரமா வச்சுக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். ஒரு டிக்கெட்டுக்கு ரூ. 20 குறையும். அந்த மாரி டிக்கெட் எடுத்துக்கிட்டு ரூ. 120 டிக்கெட் வாங்கிட்டு மேலே ஏறி போயிட்டேன். மறுநாள் காலையில தரிசன டிக்கெட் இருந்ததுனால, எப்படியும் போயிட்டு ரூம் எடுத்துடலாம். கீழ போயிட்டு அக்காமடேஷன்ல போய் பதிவு பண்ணிட்டு, ரூம் எடுத்துடலாம். அந்த ரூம் எடுக்கிற டைமிங்குள்ள நம்ம போயிட்டு சகஸ்ர தீப அலங்கார சேவை வீடியோ எடுக்கணும். ப்ளஸ் வந்து அத போய் சாமி தரிசனம் பார்க்கணும். அதுக்கப்புறம் கருட சேவை இருக்கு. கருட சேவைக்குள்ள ரூம் கிடைச்சிரும். லக்கேஜ்லாம் கொண்டு போட்டு நைட்டு ஹால்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோங்க அங்கேருந்து. போய் சேரும்போது மணி 3:30 மணி ஆயிடுச்சு. அம்பகிச்சா பஸ் ஸ்டாண்டுக்கு போற பஸ் கூட என்ன செய்றாங்கன்னா, அந்த சிஆர் ஆஃபீஸுக்கு பேக் சைடே நிப்பாட்டிர்றாங்க. அங்கேயே நிப்பாட்டிட்டு சிஆர் ஆஃபீஸுக்கு போறவங்கலாம் இங்கேயே இறங்கிடுங்கன்னு சொல்றாங்க. அந்த இடத்துல ஒரு போர்டும் வச்சிருக்காங்க. அதாவது கரெக்ட்டா கௌஸ்தவம் பில்டிங் இருக்கு பாருங்க. அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லயே வண்டிய நிப்பாட்டிக்கிறாங்க. நிப்பாட்டி அந்த இடத்துல கௌஸ்தவத்தோட கார் பார்க்கிங் இருந்தது. சிஆர்ஓ கார் பார்க்கிங்ன்னு சொல்லுவாங்க. அத ஃபுல்லா இப்ப கடைகள்லாம் வந்துருச்சு. அந்த இடத்துல தான் வந்து இந்த பிரிண்ட் அவுட்லாம் எடுக்கலாம். அதாவது நீங்க ஆதார் கார்டு பிரிண்ட் அவுட் அங்க எடுத்துட்டு போலாம். டிக்கெட் பிரிண்ட் அவுட் இது மாரி எல்லாமே அங்க எடுக்கலாங்க. இப்போ வந்து தரிசனத்துக்கு வந்து ஆதார் கார்டு ஒரிஜினல் தான் காட்டணும் ஒண்ணும் கட்டாயம்லாம் படுத்துறதில்ல. ஜெராக்ஸ் காப்பி இருந்தாலே ஒத்துக்குறாங்க. அது மாரி டிக்கெட் எடுக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபோன்ல இருந்தாலும் போதும்னு பரவாயில்லன்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. ஃபோன்ல இருந்தா கூட அந்த நம்பர மட்டும் நோட் பண்ணிட்டு டிக்கெட் குடுத்துடுறாங்க. என் கூட வந்து ஒரு லேடீஸ் ஒருத்தவங்க வந்து அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவங்கள்ட்ட ஆதார் கார்டும் இல்ல. பிளஸ் அவங்கள்ட்ட ஃபோன்லயும் ஆதார் கார்டு இல்ல. என்னதான் இருக்குன்னா, ஏற்கனவே எப்பயோ ஒரு தடவ ஆதார் கார்ட ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அந்த ஃபோட்டோ தான் இருக்குன்னாங்க. பரவால்ல கொண்டு காட்டுங்க. கேட்டு கேட்டு பாருங்க அப்படின்னு சொன்னோனே, அவங்க ஒண்ணும் சொல்லலைங்க அதுக்கு. அந்த ஃபோன வாங்கிக்கிட்டு அந்த நம்பர டைப் பண்ணி அடிச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு கையில குடுத்துட்டாங்க. போனா தரிசனத்துக்கு போனா ஒத்துக்க மாட்டாங்க. தரிசனத்துக்கு நீங்க ஃபோட்டோல காமிச்சா ஒத்துக்க மாட்டாங்க. ஆதார் கார்டு பிரிண்ட் அவுட் வேணும். ஒரிஜினல் இல்லன்னா கூட பரவால்ல. ஜெராக்ஸ் காப்பி கண்டிப்பா பிரிண்ட் அவுட் வேணும். அந்த மாரி பிரிண்ட் எடுக்கிற கடை அந்த சிஆர் ஆஃபீஸ் பேக் சைடுல இருக்குங்க அது. அங்க போய் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அங்க 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 இறக்கி விடுறாங்க இப்ப. அங்க இறக்கி விட்டு நம்ம சிஆர் ஆஃபீஸ் போறவங்கலாம் அப்படியே மேல போங்கங்கிறாங்க. அந்த இடத்துல போர்டும் போட்டுருக்காங்க. சென்டர் திருமலா அக்காமடேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் சென்டர், ஆர்ஜித சேவா எலக்ட்ரானிக் டிப்பு இது கவுண்டர் இங்க தான் இருக்குன்னு சொல்லி போர்டு போட்டுருக்காங்க. அது வழியா நேரா மேல ஏறி போனோங்க. ஒரு 5 நிமிஷம் தான். மேல ஃபுல்லா மேல ஏறணும். அது ஒண்ணு தான் கஷ்டம். அது மேல ஏறி போனோம்னா சிஆர் ஆஃபீஸ் வந்துரும்.
ஆர்ஜி சபா புக்கிங் கவுண்டர் பார்த்தா கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. பட் மணி அப்பயே 3:45 ஆயிடுச்சு. 5 மணிக்கு அந்த கவுண்டர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நம்ம நின்று அதில் போய் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடும். அக்காமடேஷன் முதல்ல எடுப்போம். அப்புறம் வாய்ப்பு இருந்தால் இதை ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு அக்காமடேஷனுக்காக அங்கத்துக்கு போனாங்க. ஓரளவு கூட்டம் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருந்தது. என்னன்னா இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது இன்றைக்கின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போனோங்க. அக்காமடேஷன் கவுண்டர் மேலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, கவுண்டரில் எல்லாம் இந்த க்யூ லைனில் யாருமே இல்லை. என்ன இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குதே! சப்போஸ் மார்ச் மாதத்தில் வரும்போது கவுண்டரில் ஆளே இல்லை. சரி முடிஞ்சிருச்சு போல இருக்குன்னு போய் பார்த்தா, ஃப்ரீயாக இருந்தது. நேரா உள்ளே போய் அக்காமடேஷன் புக் பண்ணோம். அந்த மாதிரி இன்னைக்கு இருக்குமா என்னமோ தெரியலையா? அதுவும் கருட சேவையில இருக்கும்பொழுது எப்படி கூட்டம் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு, கீழ இறங்கி போனா, அந்த லைன்ல ஒருத்தருமே இல்ல. எல்லாம் வெளில கொஞ்சம் பேர் நின்னுட்டு இருந்தாங்க. அங்க போய் பார்த்தா, வெளில பெருசா போர்டு போட்டுருக்காங்க. அக்காமடேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் கவுண்டர் குளோஸ் பண்ணியாச்சு. இனிமேல் நாளைக்கு காலையில 5 மணி தான் கவுண்டர் திறப்பாங்க. அதனால பிஎஸ்சி 1, 2, 3 அண்ட் 5 இதில போய் தங்கிக்கங்க. ரூம் இனிமே கிடைக்காது. அப்படி சொல்லி போர்டு போட்டுருக்காங்க. 4 மணிக்கு இல்லைங்க. 4, 4:10 ஆயிடுச்சு அங்க போம்போது. 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா, அக்காமடேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் கவுண்டர் குளோஸ் பண்ணிட்டாங்க. எப்போ க்ளோஸ் பண்ணாங்கன்னு தெரியல. சரி விசாரிக்கலான்னு சொல்லிட்டு அங்க அந்த ஸ்கேன் பண்ற மிஷின்கிட்ட ஏகப்பட்ட பேர் உட்கார்ந்தாங்க, நின்னுட்டு இருந்தாங்க, ஸ்கேன் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்க போனா, இப்ப பார்த்தீங்கன்னா, அங்க தமிழ் ஆளுங்கலாம் ரொம்ப குறைஞ்சு போன மாரி இருக்குங்க இப்ப. பூரா நார்த் இண்டியன்ஸா இருக்காங்க. ஹிந்தி தான் ஃபுல்லா பேசுறான். ஒருத்தருக்குமே ஒண்ணுமே நமக்கு யாரையுமே விசாரிக்க முடியல. நமக்கு ஹிந்தி தெரியாது. அதனால யார்ட்டயும் போய் கேட்கவும் முடியல. அவன் கேட்கிற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியல. அங்க போய் வாங்கி கிட்ட போய் நின்னோனே, உடனே அந்த சீட்டு குடுத்து என்னன்னு பாருங்க, என்னன்னு பாருங்கங்கிறாங்க. நம்ம என்னன்னு தெரியுது. அது சொல்றோம். சொன்னா அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல. இங்கிலீஷ் தெரியுமான்னா, இங்கிலீஷும் தெரியாதுங்கிறான். இங்கிலீஷும் தெரியாது, தமிழும் தெரியாது. நமக்கு இங்கிலீஷும், தமிழ் மட்டும் தான் தெரியும். வேற எதுவும் தெரியாது. வாங்கி பார்த்தேங்க. 2, 3 ஸ்லிப் வாங்கி பார்த்தா 11:15க்கு பண்ணியிருக்காங்க காலையில. 11 மணி, 11:15, 11:20 இவங்களுக்கு பண்ணவங்களுக்கு அப்பதான் அலாட் ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அவங்களுக்கு அவங்க 4 மணி நேரத்துக்கு மேல 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகப்போகுதுங்க. 11:15ன்னா பாருங்க. 4:15 அப்ப. 5 ஹவர்ஸ் கிட்டத்தட்ட ஆயிருக்கு அக்காமடேஷன் கிடைக்கிறதுக்கு. அதுல அவ்வளோ கூட்டமா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அங்க அக்காமடேஷன் செக் பண்ணி பார்த்துட்டு வரவங்களுக்கு வெயிட் பண்ணுங்கன்னு ஒரு கொஞ்சம் நம்பர் அங்க சீரியல் நம்பர் காமிச்சு அங்க போய் பாருங்க. அந்த போர்டு கிட்ட போய் நில்லுங்க. உங்க நம்பர் என்ன வருதோ அத பார்த்துட்டு அப்புறமா இங்க வந்து பாருங்க. உங்க ஃபோனுக்கு மெசேஜ் வரும் அப்படின்னா, உங்களுக்கு புரியல. முடிஞ்ச வரைக்கும் பாருங்கன்னு சொல்லி சொன்னோம். அதுக்கப்புறம் திரும்ப இன்னும் 2, 3 பேர் பார்த்துட்டு அவங்களும் செக் பண்ணி நீங்க உங்க கார்ட குடுங்க, ஸ்லிப் குடுங்க வாங்கி பார்க்குறேன்னு ஸ்லிப் வாங்கி பார்த்தா 2:30 மணிக்கெல்லாம் டோக்கன் வாங்கியிருக்காரு ஒருத்தரு. அது 2:30 மணிக்கு வாங்குனவங்கள பார்த்தா அப்புறம் அவங்களுக்கும் கிடைக்கலன்னாங்க. சார் 11 மணிக்கு தான் இப்போ போயிட்டு இருக்கு. 2:30 மணிங்கிறதுலாம் இப்போதைக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னும் 2 மணி நேரத்துக்கு மேல ஆகும். நீங்க போங்க வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்க. இப்போதைக்கு வராதீங்க வராதுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் ஒரு தமிழ் ஃபேமிலி ஒருத்தர் வந்தாரு. அவரும் பார்த்துட்டு சார் என்ன சார் இவ்வளவு டிலே ஆகுது போல இருக்கு. எப்ப சார் கிடைக்கும் அப்படின்னாரு. நீங்க டிக்கெட் வாங்கிட்டீங்களான்னா வாங்கிட்டேன் சார். 2:50க்கு வாங்கினேன் சார்னாருங்க அவரு. ஆக 2:50க்குலாம் குடுத்துருக்காங்க. 3 மணி வரைக்கும் குடுத்துட்டு இருந்திருக்காங்க டோக்கன். அப்ப 11 மணிக்கு வாங்குனவங்களே 3 மணி வரைக்கும் நின்னுட்டு இருந்ததுனால கவுண்டர் அப்ப குளோஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. 3 மணிக்கெல்லாம் குளோஸ் பண்ணிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க வாங்கி பார்க்கும்போது அவர் 2:50க்கு வாங்கியிருக்காருங்க. 2:50க்கு வாங்கும்போது வாய்ப்பே இல்லைங்க. அவருக்கு வந்து 6 மணிக்கு மேல தான் கண்டிப்பா கிடைக்கும். வாய்ப்பே கிடையாது. ஏன்னா 11:15க்கு வாங்குனவங்களுக்கு 4:15க்கு அலாட் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் கழிச்சு வாங்கியிருக்காரு. அப்ப என்ன ஆகுதுங்க அது? கண்டிப்பா 6 மணி, 7 மணிக்கு மேல தான் அவருக்கு அக்காமடேஷன் கிடைக்கும். அத அவர்ட்ட தெளிவா சொல்லிட்டு, இனிமே நிக்காதீங்க சார். இங்க வேஸ்ட் பண்ணாதீங்க டயத்த. நீங்க ஏதோ கோயில் பக்கம் போனா போங்க. சகஸ்ர தீப அலங்கார சேவை நடக்கும். அத போய் கலந்துங்க. கோயில் வளாகத்துல இருங்க. மெசேஜ் வரும். வந்த பிறகு இங்க வந்து பாருங்க. அந்த டிஸ்ப்ளேல நம்பர் இருக்கும். அத பாருங்க. இல்ல ஃபோன்ல மெசேஜ் வரலனா கூட அந்த நம்பர் தாண்டிடுச்சுன்னா, டைரக்ட்டா போய் இந்த ஸ்கேன் பண்ணி பாருங்க. இதுல வந்து கிளீனா தெரியும். ஸ்கேன் பண்ணிட்டு போங்க சார்ன்னு சொல்லிட்டு அவர அனுப்பிச்சுட்டு மேல ஏறிட்டாங்க. அவ்வளோதான் ஒண்ணும் வாய்ப்பு கிடையாது. பிஎஸ்சில வேணா தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டாங்க. அப்புறம் பிஎஸ்சி 3ல போய் எடுத்துட்டு, அங்க போய் அங்க ஒரு லாக்கர் எடுத்துட்டு அதுல லக்கேஜ் வண்டி போட்டு அங்கேருந்து நேரா கிளம்பி இதுக்கு போயிட்டாங்க. சகஸ்ர தீப அலங்கார சேவை பார்க்கறதுக்கு போனோம். 4:40க்குலாம் சாமி வந்துருச்சுங்க அது. 5 to 6ன்னு போட்டுருக்காங்களே தவிர, 4:30 மணிக்கெல்லாம் வந்துருச்சு. அப்ப போம்போது லேசான மழை தூறிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் மழை இல்ல. கரெக்ட்டா 4:30 மணிக்கு 4:40க்கு சாமி வரும்பொழுது சுத்தமா மழை இல்ல. நாங்க போறதுக்குள்ளார உள்ள மண்டபத்துல வந்து வச்சுட்டாங்க. அது நேர் எதுத்தாப்புல நிக்கிறதுக்கு இடம் கிடைச்சதுங்க. உட்காந்துட்டாங்க. ஏகப்பட்ட பேர் ஃபுல்லா உட்காந்துட்டாங்க. டிக்கெட் வாங்குறவங்க மட்டும் தான் ஃப்ரண்ட்ல உட்கார வைப்பாங்கன்னு நெனச்சேன். அப்படிலாம் இல்லைங்க. யார் முன்னாடி போய் உட்காராங்களோ உட்காந்துக்கலாம் போய். அந்த மாரி தான் இருக்கு. கடகடன்னு எல்லாரும் போய் உட்காந்துக்கிட்டாங்க. எங்களுக்கு உட்காரதுக்கு வாய்ப்பு இல்ல. கொஞ்சம் பின்னாடி தள்ளி நிக்கிற மாரி தான் இருந்தது. அங்க நின்னு அத வீடியோ எடுத்தேங்க. ஒரு லைவ் கூட போட்டேன். பட் லைவ்ல என்ன ஆச்சுன்னா, சிக்னல் சரியா இல்லைங்க. சிக்னல் வந்து அங்க 4G சிக்னல்லாம் அந்த அளவுக்கு ஒர்க் ஆவல. ஸ்லோவா தான் இருக்கு. நார்மலாவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாலே அப்லோட் ஆவறதுக்கு ரொம்ப ரொம்ப லேட் ஆகுது. WhatsAppல மெசேஜ் பண்ணோம்னா அதுவும் ரொம்ப டிலே ஆகுது. இல்ல ஏதாவது வீடியோ கால் பண்ணி பேசலாம்னாலும், அதுவே ரொம்ப ஸ்ட்ரக் ஆயி தான் வருது. அந்த மாரி சூழ்நிலை சிக்னல் இருக்கும்பொழுது, நான் லைவ் போட்டா எப்படி போகும் அது? அது போல. பரவாயில்லன்னு ஓரளவுக்கு காமிச்சேன். நான் அங்க நிக்கும்போது ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் லைவ் எடுத்து போட்டேன் அதுல. ஓரளவு வர வரைக்கும் வரட்டும்னு போட்டேங்க. ஒரு 30, 35 பேர் லைவ்ல வந்தாங்க. அதுக்கப்புறம் ஒண்ணும் சரியா சிக்னல் இல்ல. சரியாவும் இல்லாதனால வெளில வந்துட்டேன். ஃபுல்லா அந்த சகஸ்ர தீபாலங்கர் சேவைய ஃபுல்லா கலந்துக்கிட்டு, அந்த பாடல்கள் நெறைய பாடல்கள் பாடுனாங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்ததுங்க அது. அதெல்லாம் ஃபுல்லா கேட்டு முடிஞ்ச வரைக்கும் வீடியோலாம் எடுத்துட்டு, சாமி தரிசனம் பண்ணிட்டு வெளில வந்தேங்க. அங்க ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. அந்த சகஸ்ர தீபாலங்கர் சேவை அற்புதமா இருந்தது. ஒரு 1/2 அன் ஹவர் அங்க தான் ஸ்பெண்ட் பண்ணோம். நல்லாவும் இருந்தது.
அதில் வந்து கடைசியாக அந்த கிளாரினெட்டை வச்சு அந்த குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா பாட்டை பாடும்பொழுது அருமையாக இருக்குங்க கேட்குறதுக்கு. ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமாக இருந்தது. நல்ல நமக்கு தெரிஞ்ச பாடல்கள் கேட்கும்போது தான் நமக்கு அதில் ஈடுபாடு அதிகமாகும். அதனால் அந்த பாடல் பாடும்பொழுது ரொம்ப ரொம்ப கேட்குறதுக்கு ரொம்ப ரொம்ப இனிமையாக இருந்தது. பார்க்குறதுக்கு ஒரு பரவசமாக இருந்தது. இந்த சாமியை வந்து அவ்வளோ ஆராதிக்கிறாங்க. அழகாக அந்த ஊஞ்சலில் வச்சு முதல்ல முன்னையும் பண்ணி ஆட்டினாங்க. அப்புறம் பக்கவாட்டில் ஆட்டினாங்க. மறுபடியும் முன்னையும் பண்ணி ஆட்டிட்டு கடைசியில் அதுக்கு ஆரத்திலாம் காமிச்சு அப்புறமா சாமியை எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆச்சுங்க. அங்கேருந்து கிளம்பி நேராக கோயிலுக்கு வந்தது. கோயில்கிட்ட நிப்பாட்டி ஒரு ஆரத்தி காமிச்சிட்டு ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் அந்த தேர் இருக்கு பாருங்க. தேருக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய மண்டபம் இருக்குது. வைபவ மண்டபத்துக்கு நேர் ஆப்போசிட்டில் ஒரு மண்டபம் இருக்குங்க. அந்த மண்டபத்தில் கொண்டு வச்சுட்டாங்க. ஏன்னா அந்த மண்டபத்தில் இருந்தால் சாயங்காலம் வந்து கருட சேவைக்காக கருட வாகனத்தில் சுவாமி வீதியுள்ள வருவார். அதனால் அந்த இடத்துல கொண்டு வச்சு தரையை போட்டாங்க. 7 மணிக்கு கருட சேவை ஆரம்பிச்சதுங்க. ஒரு 2 மணி நேரம் 9 மணி வரைக்கும் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக அந்த கருட சேவை நடந்தது. அது ஃபுல்லாகவே முழுசாகவே நாங்கள் கலந்துக்கிட்டோம். அது சம்மந்தமாக தனியாக இன்னொரு வீடியோ போடுறேன். இதில் போட்டால் ரொம்ப பெரிய வீடியோவாக இது போயிட்டே இருக்குது. அற்புதமான ஒரு கருட சேவைங்க அது. அதை பார்த்துட்டு அங்கேருந்து திரும்ப கிளம்பும்போது மணி 9:30 9:45 ஆகிடுச்சிங்க. அப்புறம் வந்து லாக்கர் தான் பிஎஸ்சி லாக்கர் தான். அங்கே தான் போய் ஒரு 11 மணி ஆகிடுச்சு. அங்கே போய் தங்கி தூங்கிட்டு திரும்ப 3 மணிக்கு எழுந்துச்சி தரிசனத்துக்கு வந்துட்டாங்க. ஏன்னா 6 மணிக்கு தரிசன டைம் போட்டு விட்டுருந்தாங்க. 3 மணிக்கெலாம் கிளம்பி நேராக அந்த எஸ்எஸ்டி கவுண்டர் லைனுக்கு போனோம். 3:30 மணிக்கு உள்ளே விட்டாங்க. 6 6:15 சாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு. அதில் ஒரு திவ்ய தரிசனம். கூட்டம் ஓரளவு கம்மியாக தான் இருந்தது. கம்மியான என்னங்க, ஒரு தள்ளுமுள்ளு இல்லாமல் ஓரளவு ஃப்ரீயாக இருந்தது. 6 6:15 சாமி தரிசனம் பார்த்துட்டு திரும்ப அப்புறம் 7 மணிக்கு மேலே பிரசாதம்லாம் வாங்கிக்கிட்டு கீழே வந்துட்டாங்க. இந்த வீட்டுக்கு சென்னை வந்து சேரும்போது மணி 12 மணி ஆகிடுச்சு. அதனால தான் காலையில் வீடியோ போட முடியல. காலையில் எடுத்தேன். காலையில் ஒரு 6:30 மணிக்கு இன்றைக்கி ஸ்டேட்டஸ் என்னங்கிறது சாமி தரிசனம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து லாக்கரில் போய் ஃபோன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டேட்டஸ் பார்த்தோம். பட் டிக்கெட் அவைலபிள் இருந்தது. பட் வீடியோ போடுற கண்டிஷன்லாம் இல்லை. என்ன அங்கே உள்ள சிக்னலும் சரியாக இல்லை முதல் பாயிண்ட்டு. 2வது வந்து எனக்கு டைம் இல்லைங்க. இங்கே நேராக சென்னை போயிடலாம். சென்னை போன பிறகு இந்த இப்போ உள்ள கரண்ட் சுச்சுவேஷனை வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நேராக வந்துட்டாங்க. அதனால தான் வீடியோ போடுறதுக்கு லேட் ஆகிடுச்சு. வந்து வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். இது இந்த வீடியோ போடுறதுக்கு ஒரு 6 மணி 7 மணி ஆகிடும்னு நினைக்கிறேன். நேற்று காலையில் டிக்கெட் அவைலபிள் பார்க்கும்பொழுது சரி அவ்வளோதான், நேராக கிளம்பி போகிறோம், டிக்கெட் எடுக்கிறோம், கீழே போய் டோக்கன் வாங்குகிறோம், மேலே போய் அக்காமடேஷன் போடுறோம், சாமி தரிசனம் நைட் தங்குறோம், சாமி தரிசனம் பார்க்குறோம், கருட சேவை பார்த்துட்டு ஃப்ரீயாக கிளம்பி வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பி போனோங்க. எல்லாமே பர்ஃபெக்டாக தான் நடந்தது. இங்கேருந்து போகும்போது ஃப்ரீயாக டிக்கெட் இருந்துச்சு. அதுமாரி எஸ்எஸ்டி டோக்கனும் இப்போ எனக்கு கரெக்டாக பிளான் பண்ண மாதிரி டிக்கெட் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் மேலே ஏறி போயிட்டோம். எஸ்வி கெஸ்ட் விசாரிக்க வேண்டியது, அதையும் விசாரிச்சாச்சு. மேலே போய் எல்லாத்தையும் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அக்காமடேஷனில் கவுத்துட்டாங்க. அக்காமடேஷன் க்ளோஸ் பண்ணிட்டாங்க கவுண்டரை. அது ஒன்று தான் சொதப்பிடுச்சு. ஒன்றும் பண்ண முடியாது அதில். அதனால் வேறு வழி இல்லாமல் லாக்கர் எடுத்து தங்குற மாதிரி அல்ல ஹால்லேயே படுத்துக்கிற மாதிரி ஆகிடுச்சு. அது ஒன்று தான் அதில் சொதப்பல். மற்றபடி அதுக்கப்புறம் திரும்ப தீபாலங்கார சேவை, அப்புறம் கருட சேவை இதெல்லாம் பார்த்துட்டு காலையில் சாமி தரிசனம் பார்த்துட்டு ஒரு நிம்மதியான ஒரு தரிசனங்க. திடீர்னு பிளான் பண்ணி போனதுனால ஓரளவு திருப்தியாக தான் இருந்தது பார்க்குறதுக்கு. அது கருட சேவையில் கலந்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. நான் கலந்துக்கிட்ட அந்த கருட சேவை உங்களுக்கும் அதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். எஸ்எஸ்டி டோக்கனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இது இந்த மாதம் இந்த 15 நாளாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. மத்தியானம் வரைக்கும் டோக்கன் இருக்குது, அவைலபிள் இருக்குது, ஃப்ரீயாக தான் இருக்குது. இந்த நம்ம காலையில் போகிற ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிட்டோம்னா டக்குன்னு கிளம்பி போய் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி அக்காமடேஷன் வந்து நம்ப முடியாதுங்க. பாருங்கள், நேற்று எனக்கு இந்த கதை தான் ஆச்சு. காலையில் போனால் கிடைக்குங்க. இன்றைக்கி கதை அதுதான். காலையில் போனால் கன்ஃபார்மாக கிடைக்கும். மத்தியானத்துக்குள்ளே போயிட்டோம்னா சாயந்தரமாவது ரூம் கிடைக்கும். மத்தியானத்துக்கு அப்புறம் போகிறது வந்து இன்றைக்கி அந்தளவுக்கு நம்ப முடியாதுங்க. அது 50-50 தான். கிடைச்சாலும் கிடைக்கலாம், இல்லைனா இல்லை தான். இல்லைன்னா எதையும் யோசிக்க அதிக வழியே கிடையாதுங்க. டக்குன்னு நேராக போய் லாக்கர் எடுத்துக்கிட்டு தங்கிட வேண்டியது தான். லாக்கர் எடுத்துக்கலாம், லக்கேஜ்லாம் கொண்டு போட்டுடலாம். கோயிலுக்கு ஏற்றாப்புல பெரிய பெரிய ஷெட்டு போட்டு பாருங்க, அங்கே கூட படுத்து தூங்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருமலையை பொறுத்த வரைக்கும் எங்கே சுற்றுறதுக்கோ இல்லை பாத்ரூம் டாய்லெட்டுக்கோ அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. எங்கே வேணாலும் படுத்துக்கலாம். பட் ஃபேமிலியோடு போனால் கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா முன்னாடியே அட்வான்ஸாக புக் பண்ணிட்டு போங்க. அப்படி இல்லைன்னா கால நேரத்தில் திருமலைக்கு போய் ரூம் எடுத்துங்க. இதை விட்டால் வேறு வழி கிடையாதுங்க. நேற்றைய நிலைமை அப்படி தான் ஆச்சு. டோக்கன்லாம் கிடச்சிது, சாமி தரிசனம் கிடச்சிது, கருட சேவை, தீப அலங்கார சேவை எல்லாத்தையும் பார்க்க முடிஞ்சது. அக்காமடேஷன் கிடைக்கலைங்க. அக்காமடேஷன் வேணும்னா காலையிலே போங்க. அப்படி இருந்தால் தான் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் இதுமாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.